ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த ருட்டீன் vlog தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காலையில் எஞ்சதே கொஞ்சம் வந்து லேட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் சில டைம் சேவிங் டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியே வந்து லைட்டாக வந்து மழை தூரிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் என்ட்ரன்ஸ் கிட்ட மட்டும் லைட்டாக வந்து தண்ணியை வந்து தெளிச்சு விட்டுட்டு நான் வந்துட்டு வந்து ஒரு குட்டியாக கோலம் வந்து அவசரமாக போட்டுட்டேன். அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஸோ காலையில் இந்த ரோஸ் எல்லாம் வந்து பூத்ததை பார்த்தோன்னே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் ரோஸ் வளர்க்குறது வந்து பிடிக்குன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். எந்திரிச்சோமே டக்குன்னு வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக போட்டதுக்கப்புறம் தான் வந்து வேறு வேலையை வந்து பண்ண போவேன். ஸோ அப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து வெந்துடும். அதனால் வந்து டக்குன்னு ரெடி ஆனதுக்கப்புறம் பையனுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃப் சப்பாத்தி வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ அதை வந்து நல்லா ஷூட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து வதக்கின சரி நைட்டே வந்து அந்த மல்லி தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி வந்து வச்சுட்டேன். காலையில் எழுந்துச்சி லைட்டாக சூடு பண்ணி அதுக்கப்புறம் அரைச்சிட்டேன். ஸோ மத்தியானத்துக்கு இவருக்கு லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பருப்பு இருக்குல்ல, ஸோ பருப்பு வந்து கடையில் மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நேற்றே வந்து நான் பாவக்காய் வந்து வதக்கல் வந்து பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ காலையில் பண்ண வேண்டியது எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் வந்து ஒரு மாதிரி லைட்டாக வந்து ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம், ஒரு மாதிரி ட்ரையாக வந்து ஒரு சப்ஜி மாதிரி பண்ணிக்கலான்றக்காக காலிஃப்ளவர் மட்டும் வந்து நல்லா அந்த பூவெல்லாம் தனித்தனியாக வந்து ஃபஸ்ட்டு நைட்டே எடுத்து வச்சுட்டேன். காலைல எழுந்தோடனே டக்கு நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் வந்து ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் டக்கு அந்த மாதிரி வந்து நம்ம வதக்கல் மாதிரி வந்து செஞ்சிடலாம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம ப்ரிப்பரேஷன் மாதிரி வந்து செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்தா கூட ஒரு 8:30க்கெலாம் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து டிஃபனோட வேலை, லஞ்ச் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஹஸ்பண்டும் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து சின்னதாக கொஞ்சம் லைட்டாக வந்து கிச்சனுக்கு சைடில் இருக்க அந்த பாத்திரத்தை எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து போட்டுட்டு, ஸோ அந்த சாமான் வந்து அதாவது அந்த சமைச்சதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதெல்லாம் சின்ன கண்டெய்னரில் வந்து மாற்றி வந்து வச்சுட்டேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்போ வந்து ரொம்பவும் வந்து சில்லாக கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக இருந்துச்சு, மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மழை பெஞ்சிட்டே இருக்கிறப்போ நம்ம தண்ணியில் சும்மா வந்து கை வச்சுட்டே இருக்கிறதுக்கு பதிலாக பாத்திரத்தெல்லாம் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக அந்த மாதிரி வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்போ நமக்கு வந்து பாத்திரமும் வந்து கஜமுஜான்னு இருக்க மாதிரி இருக்காது, நீட்டாகவும் இருக்கும். அடுப்பு லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து வேலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தனால சரி கொஞ்சம் வந்து பொடியை வந்து வறுத்து வச்சுருவோன்றக்காக வந்து பொடியை வந்து வறுத்து வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வறுத்து வச்சுட்டோன்னா நல்லா டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா எப்போ வந்து மிக்ஸி வந்து ட்ரையாக இருக்கும் அப்போ நம்ம வந்து போட்டு வந்து நம்ம அரைச்சிடலாம். பாதி நேரம் வந்து மிக்ஸி வந்து ஈரமாக இருக்குன்றனாலே நான் வந்து அதை பொடி வந்து வதக்கிறத வந்து பண்ணாமல் இருந்தேன். ஸோ அதனால் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து அதை வந்து வறுத்து வந்து எடுத்து வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து மிக்ஸி உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் ஈரம் இருக்குது. அது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து அதை ட்ரை பண்ணிடலாம், வந்து அதை வந்து பவுட்ரு பண்ணிடுவேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொடி தாங்க. இது வந்து மீன் குழம்புக்கு அப்புறமேல் வந்து ரசத்துக்குலாம் வந்து யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து குட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு வந்து அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மாவு வந்து காலி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இட்லி மாவு வந்து இருந்தாலே நமக்கு வந்து பாதி வேலை டக்குன்னு வந்து முடியும். ஸோ டிஃபன் வேலையே ஈஸியாகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை வந்து அரைச்சி வந்து வச்சிடணும்னு வச்சாச்சு. உங்கள்கிட்ட காமிச்சேன் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டைட்டான வந்து ஒரு பெரிய ஜாரில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு வந்து போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து மிக்ஸி வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சிலாங்கிறதுக்காக வெளியே அப்படியே வச்சோன்னா அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பி வந்து போன மாதிரி ஆயிரும்ல. அதுக்குள்ளே வந்து மாவு வந்து ஃபுல் வந்து அரைச்சி வச்சாச்சு. இது வந்து 2 குட்டி சம்பளத்தில் வந்து நான் ஊற்றி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுருவேன். நான் எப்பவுமே வந்து ஃபுல் மாவு வந்து அப்படியே வந்து புளிச்சு வச்சதே எடுத்து வைக்க மாட்டேன். வந்து கண்டெய்னரில் வந்து ஊற்றி வச்சுட்டு தேவைப்படுறத மட்டும் வெளியே எடுத்து வச்சு வந்து புளிக்க வச்சுக்குவேன். கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அடுத்து செய்கிற வேலை என்ன பார்த்தீங்கன்னா, மாதிரி வந்து பாட்டில் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம வந்து தண்ணி வந்து குடிக்கிறோம். திடீர்னு வாய்ஸில் வந்து கரகரன்ற மாதிரி அது கிளைமேட்டே வந்து கூலாக இருக்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் வந்து சின்னதாக வந்து சின்ன எக்யூப்மெண்ட்ஸை வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட வந்து எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிடுவேன். நீங்களும் வந்து எது பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த மாதிரி எந்த ஒரு திங்ஸும் இல்லைனா சும்மா வந்து ஒரு பாடியை வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸை வந்து பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரமாவது கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி துவைச்ச துணி வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஷெல்ஃபுக்குள்ளே வந்து அப்படியே ஹேங்கரில் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஹேங்கர் வந்து ஃபுல்லானால அது கொஞ்சம் நல்லா வந்து அயர்ன் பண்ணுற மாதிரி வந்து மடித்து வச்சிட்டோன்னா கொஞ்சம் வந்து அயர்ன் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். சும்மா வந்து நான் அப்படியே வந்து மடித்து வச்சுருக்கேன், அது அவ்வளோதான். இது எதுவும் அயர்னே பண்ணல. ஸோ இந்த மாதிரி மடித்து வச்சா நமக்கு வந்து சுருக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக ஆச்சு வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ணலான்றதுக்காக வந்து இதை எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து பார்லரில் போய் பண்ணுறத விட இந்த மாதிரி வந்து இந்த பஞ்சாராஸோட வந்து அந்த ஃபேஷியல் கிட்டுனே கிடைக்குதுங்க. ஸோ இது வந்து கோல்டு ஃபேஷியல் கிட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு கிட்டு மாதிரி இருக்கிறத வந்து வாங்கி வச்சிட்டோம்னா ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படி வந்து போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1 2 3 சொல்லிட்டு அந்த இதிலே வந்து போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி நம்ம அதை பார்த்தாலே படித்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் வந்து ஏதாவது எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரிலாம் வந்து போகணும், வீட்டிலேருந்தே வந்து ஒரு ஃபேஷியல் பண்ண லுக்கு வேணும்னா இந்த மாதிரி நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து போட்டு வந்து காலையில் க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் இந்த மாதிரி வந்து ஃபேஷியல் கிட்
பண்ணிவிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து கொஞ்சம் போல் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதில் வந்து பட்டர் சிக்கன் வந்து பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து மைதாவும் கோதுமையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஒரு நான் மாதிரி ஸ்டைலில் வந்து பண்ணலான்ட்டு வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பாத்திரம் வந்து விளக்குற வேலையெல்லாம் வந்து அந்த சைடில் வந்து சமையல் செஞ்சுருக்கவே வந்து ஃபுல் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ லேட் நைட்டு வந்து வாஷ் பண்ணால் தான் நமக்கு தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கனால முன்னாடியே வந்து வாஷ் பண்ணி வந்து முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து தயிருக்கு வந்து உர ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாளுக்கு வந்து தேவையான அந்த பொங்கலுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ரைஸும் எடுத்து வச்சுட்டேன். சாம்பாருக்கு ஒரு மெஷர்மெண்ட்டும் இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சிட்டேன்னா டக்கு நம்ம காலையில் அடுத்த நாள் எழுந்துச்சு வந்து சமையல் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து டைம் வந்து சேவ் ஆகும். சில பேருக்கு வந்து என்ன தான் நம்ம வந்து வெள்ளனப்படுத்தா கூட காலையில் வந்து குளிர் டயத்துலலாம் வந்து லேட்டாக தான் வந்து எந்திக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து சில சமயம் டயர்டாக இருக்கிறப்போ நமக்கு வந்து காலையில் வெள்ளனை எந்திக்கிறதே வந்து நமக்கு எந்திக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டயத்துலலாம் நீங்கள் இப்படி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.